இந்த கல்புங்கிறது இந்த உடலில் குடியேறாமல் தானாக அல்லாவுடைய தர்பாருக்கு போகிறதுக்கு சக்தி கிடையாது. கல்பு அல்லாட்ட போகிறதா இருந்தால் பார்த்து வரணும், கீழே வந்துருப்பீங்க எல்லாரும். இந்த உடலில் சவாரி செய்து தான் போகணுன்னு ஒதுக்கிட்டீங்க. அதைத்தான் சொல்கிறாரு. இப்போது அப்துன்னா கல்புங்கிற அர்த்தம். கல்புன்னு போகிற இடத்துல அப்து போட்டிருக்கு. லைச யும்கினுல் அப்த, அப்துக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னா கல்புக்கு சாத்தியம் இல்லைன்னு அர்த்தம். எசில இலல்லாஹி சுப்ஹானஹு, அல்லாஹ்வுடைய தர்பாரின் பக்கம் போய் அடைவது சாத்தியம் என்பது கிடையாது. மாலம் எஸ்குனில் பதன, இந்த பதனுக்குள் அது குடியேறாத காலமெல்லாம். வலம் யுஜாவிசி துன்யா, பதனில் குடியேறி இந்த பதன் இந்த உலகத்தில் 60 வயசு 70 வயசுன்று அல்லாஹ் தகுதீரான இந்த துன்யாவை கடந்து அந்த ஆகிறதுக்கு போகணும். சும்மா தனியாக போக முடியாது. வலம் யுஜாவிசி துன்யா, பதனில் குடியேறி இந்த துன்யாவை கடந்து செல்லாமல் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ்வுடைய தர்பாருக்கு போய் சேர அடைய முடியாது. ஏன்னு கேட்டால் ரெண்டு உலகத்தை, ஒரு உலகத்தை கடந்து அதுக்கு போக வேண்டியிருக்கு. இதுக்கு பேர் துன்யா. துன்யாங்கிறது அதுனாவுடைய மன்னது தான் துன்யா, அக்ரமுடைய மன்னது தான் குருமா, அஃதுலுடைய மன்னது தான் ஃபுதுலா, அன்சருடைய மன்னது தான் நுஸ்ரா. பார்த்தீங்களா, அஜ்னாசு குபராவில் சர்வ் செய்கிறீங்கள, குருமா அக்ரமல் குருமா குருமையாத்து ஞாபகம் இருக்குல்ல. அது மாதிரி அதுனாவுக்கு மன்னது துன்யா. இது ஒன்று. இன்னும் அது ஆகிறது. இந்த ரெண்டில் நமக்கு பக்கத்தில் இருக்கிறது துன்யா தான், நமக்கு தூரமாக இருக்கிறது. அதனால் துன்யானா மிக நெருக்கத்தில் உள்ளதுன்னு அர்த்தம். துன்யாவுக்கு துன்யான்னு பேர் வந்தது என்றால் அதன் பக்கம் சேர்த்து பார்த்து இது பக்கத்தில் இருக்குது அப்படிங்கிற அர்த்தம். இன்னொரு அர்த்தம் என்னடா, துன்யாங்கிறது துணுவிலிருந்து பிறந்ததா தனாத்திலிருந்து பிறந்ததா. ஒரு ஃபேலுக்கு 2 மஸ்தர் வரும். தனாத்திலிருந்து தனாண்டு வந்தால் மட்டமானதுன்னு அர்த்தம். துணுவிலிருந்து தனா வந்தால் அது நெருக்கம்னு அர்த்தம். தனாயதுனு துணுவன் என்றால் நெருக்கம்னு அர்த்தம். தனாயதுனு தனா அத்தன் வந்துச்சுன்னு சொன்னால் மட்டமானதுன்னு அர்த்தம். இந்த 2 அர்த்தமும் பொருந்தும். நெருக்கத்திலையும் இருக்குது, அது மட்டமானதாகவும் இருக்குது. அப்படி இப்போ இந்த துன்யாவை விட்டும் கடந்து போகணும். இப்போ இன்னும் மஞ்சில் அதுனா நெருக்கமான மஞ்சில் ஆகிறது. லாபுத்த மின் கதாயி, இந்த நெருக்கமான மஞ்சில், இதுதான் நெருக்கமான மஞ்சில். யாருக்கு? நமக்கு. அது நமக்கு தூரமான மஞ்சில். மஞ்சில் அதுனா இருக்குது, அதை கடந்து போகிறது அவசியம். எதற்காண்டி இதில் உசூனி இதில் மஞ்சில் அக்ஸா, அக்ஸாண்டா தூரம். அப்போ அது தூரமான மனுஷன் பக்கம் போய் சேர்றதுக்கு. இப்போ துன்யா மதுராத்துல் ஆகிரா, இந்த துன்யாங்கிறது ஆகிரத்தினுடைய விளைநிலம். இங்கே விளைஞ்சு அறுவடை செய்து அங்கே கொண்டு போக வேண்டியிருக்குது. ஆமாம், ஆகிரத்தில் போய் சாப்பிட வேண்டிய இடம் இது, சம்பாதிக்க வேண்டிய இடம். இப்போ அமலசாலிங்கிறத அமலசாலிங்க நம்ம விளைச்சி நேரமாக செய்யணும். கொஞ்சம் நேரம் கிடைச்சாலும் கூட சும்மா ஏன் உட்காந்துருக்கணும்? அது ஒரு 10 சுபாரில் சொல்லலாமே. பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கிறோம், மூட்டு வாயை பற்றிக்கிட்டே போகணும். ஒரு 1000 தஸ்பீ அனுபவமே. எந்த நேரத்தையும் காலி இருக்கக்கூடாது. அதுதான் அது, எந்த நேரமும் அல்லாஹ் விட்டும் காலியாக இருக்கக்கூடாது. அதனால தான் கக்கூஸுக்கு போயிட்டு வந்ததுக்கு பின்னால் உஃப்ரானக் அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அதுகபா அன்னில் அதா பாப்பானி. உஃப்ரானக்ங்கிறது மஃபூல் முத்தலக். அல்லாவே உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுறதாக நான் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். அகுஃபிரு உஃப்ரானக்க அஸ்தகுஃபிரு உஃப்ரானக்க என்று ஒரு பேர் போயிருக்குது. அது இஸ்தகபராக அஸ்தகுஃபிராக இருக்கலாம், முஜர்ரதில் அகுஃபிருன்னு இருக்கலாம். உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுவதாக பாவம் மன்னிப்பு தேடுகிறேன். வேலை மறைச்சாச்சு. குஃப்ரானக்குன்னு அர்த்தம் சொன்னாலே உன்னிடத்தில் பாவம் மன்னிப்பு தேடுகிறேன்னு அர்த்தம். இந்த ஃபேலை வச்சா என்ன அர்த்தமோ அந்த அர்த்தத்தை ஃபேலை நீக்கியும். எப்படி சுபஹானக்க
சப்பி சுபானக்கன்னு சொல்லுது, உன்னை போல்கிறதாக போல்கிறோம்னு. குஃப்ரானக் அல்ஹம்துலில்லா, அல்லாவுக்கு எல்லா போலும். அல்லதி அல்ஹம்துலில்லா இல்லதி அதுஹப அன்னி அல்லதா, என்னை விட்டும் தொந்தரவு தரக்கூடிய ஒன்றை நீக்கினாய். பாப்பானி, எனக்கு சுபிட்சமான ஆரோக்கியமான வாழ்வழித்தாய். இந்த மலை ஜலம் போனதுனால தானே இவர் ரொம்ப நிற்கிறாரு. மலை ஜலம் போகாமட்ட முகத்தை குத்திக்கிட்டு முத குத்திக்கிட்டே இருப்பார். இதில் என்ன பிரச்சனைடா, உள்ளே போய் என்ன ஏன் பாவம் மன்னிப்பு தேடணும்? உள்ளே போய் நினைக்கக்கூடாது, நினைக்க முடியாது. அதனால் அந்த நேரம் வீணாக போச்சு. எனக்கு அந்த நேரம் வீணாக போயிடுச்சு. தஸ்பீஹ் செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் எல்லாம் அவன்கிட்ட மன்னிப்பு தர்றேன் அப்படின்னா கருத்து. இனிமேல் போட்டு போனால் 20 நிமிஷம் போனதில் ஆகிப்போச்சு. இனி எல்லாவே 10 நிமிஷத்தில் சரக்கு வெளியே வந்துடணும், போகணுன்னே வெளியே வந்துடணும். அது மாதிரி வச்சேன்டா இந்த குஃப்ரானுக்கு அர்த்தம் இருக்குது. இல்லைன்னு சொன்னால் இவன் போயிட்டானா, இல்லை இவன் வர்றதுக்கு அரை மட்டும் முக்கால் மட்டும் அவன் பாவேன் உள்ள போயிட்டானா யார் தெரியுமா, அவ்வளோதான். நீ இந்த கக்கு தண்ணி ஆதரிச்சுட்டேன்னா வேணால் வேறு எங்கேயாச்சும் போ. அவன் வெளி வர்றதுக்கு 1 மணி நேரம் ஆகும். அழுத்திக்கிட்டு உள்ளே அழுத்திக்கிட்டு கொட்டுவான், அதுவா சத்தம் கேட்கும், பீடி குடிப்பான், சிகரெட் குடிப்பான். எத்தனை குடிச்சும் கூட அது வெளியேறாது. நான் வெளியேற மாட்டேன் ஜாமானியமா அப்படின்ட்டு. அப்போ என்னடான்னு சொன்னால் குஃப்ரானுக்கு இந்த நேரம் தஸ்பீஹ் இல்லாமல் போயிடுச்சு, இல்லாமல் நான் ஒரு பாவம் செய்தவன் ஆகிட்டான்னு குஃப்ரானுக்கு சரி போட்டும். அப்போ ஃபத்துன்யா மசுராவத்துல் ஆகிரத்துடைய விளை நிலமாக இருக்கிறது. வகிய இந்த துன்யா மஞ்சிலும் இம்மனாதிலும் குதா, நேர்வழி காட்டும் நிலையங்களில் ஒரு நிலையம், நேர்வழி காட்டும் நிலையங்களில் அனாசில் ஒரு மஞ்சிலுங்க. இதாயத்து இதிலிருந்து தான் நேர்வழி காட்டணும். இந்த துன்யா இங்கேருந்து தான் நம்ம அல்லாட்ட போகணும். நீ என்ன செய்யிட்டு வந்த, உனக்கு இத்தனை வயசு கொடுத்தனே, நபில் தொழுதியா, வல்லு தொழுதியா, சக்காத்து கொடுத்தியா, அஜி செய்தியா, ஆனால் எத்தனை சுவால் எத்தனை சுவால், இதெல்லாம் செய்கிறதுக்கு உண்டான மஞ்சள் தானே இது. சரி, இப்போ இன்னமா இது நேர்படிய மனாசில்னு ஒரு மஞ்சிலாக இருக்கிற போது இதுக்கு பேர் ஏன் துன்யான்னு வச்சிங்க அப்படின்னு கேட்டால், இன்னமா சும்மியத்து துன்யா, அந்த துன்யாவுக்கு துன்யா என்று பேர் வச்சதெல்லாம் சும்மியத்துடைய லமீரும் துன்யா தான். துன்யா 2வது மகூல். துன்யாவுக்கு துன்யா என்று பேர் வச்சதெல்லாம் நீ அன்னகா அதுனால் மஞ்சிலத்தை 2 மஞ்சிலத்தில் முதல் மஞ்சிலத்து நெருக்கமானது, அது ஆகிறது 2வது மஞ்சில், அது கொஞ்சம் தூரம். அப்போ அல்லாஹ் போய் சேர்றதா இருந்தால் இந்த கல்பு உடலில் குடியேறித்தான் போகணும். அதுக்காக வேண்டி ஃபல் தர்ற அந்த அப்தா ஐய கல்பு அப்துங்கிற சொல்லி அதை தொட்டு பார்க்குறோம், கல்பை தொட்டு கல்பு தான் அந்த அப்துக்கு அவசியம். அப்படின்னா அந்த கல்புக்கு அவசியம்னு அர்த்தம். ஐயத்தை சவ்வத மின்ஹாதல் ஆலமி, இந்த உலகத்திலிருந்து கட்டி சாதம்னா தங்கரிய பொருள், தங்கரிய பொருளுக்கு சாதுன்னு சொல்கிறது. கடையில் பசி வந்தால் சாப்பிட்றதுக்கு. என்னப்பா நீ என்னப்பா கொண்டு இருக்க, நான் மிச்சர் கொண்டு வந்துருக்கேன், வெட்டாவில்லை. நீங்கள் என்ன, நான்ப்பா நான் முறுக்கு கொண்டு வந்துருக்கேன், வெட்டாவில்லையே. 10 பேர் சேர்ந்து போனோம்னு சொன்னால் சோறு ஒருத்தர் கொண்டு வந்துருப்பார், நான் சோறே கொண்டு வரலைங்க, கடையில் வந்து 2-3 பாக்கெட் முறுக்கு எடுத்து போட்டுருவேன். நம்ம பல நாட்டுக்கு பல மக்பராவுக்கு ஜியாரத்துக்கு போனோம் சென்ற வருஷம். ஈரோட்டுக்காரங்க அங்கே இருந்தால் அவரவர் வியாபாரம் என்னென்ன செய்கிறாங்களோ, இந்த குடிசை தொழில் வியாபாரம் அவரவர் மூட்டையாக கட்டிட்டு கொண்டு வந்துருக்காங்க. ஒருத்தர் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் போயிட்டு வந்து 21 நாளைக்கு அது சப்ளை ஆகிக்கிட்டே இருக்குதுங்க பஸ்ஸில். நல்லா அந்த 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 காணலில் ஒரே எங்கே பார்த்தாலும் கண்ணுக்கு தெரிகிற வரைக்கும் காணலாக இருக்குது, கட்டடமே இல்லாமல். அப்போ அந்த நேரத்தில் அந்த முறுக்கும் இந்த சாமானுங்க நொறுக்கு தீனி இருக்குது, அப்படியே ஹல்வா மாதிரி இருக்குது. அதை கொடுத்து ஒவ்வொருத்தருக்கும் இப்படி அள்ளி போடுறது. ஈரோட்டுக்காரர் யாருப்பா போடுப்பா, நம்மளுக்கு சாப்பிடுங்க, நம்மளுக்கு சாப்பிடுங்க. அப்போ இது அப்போ இதுகளெல்லாம் சாதியில் சேர்ந்தது தான் நான் பாருது. இந்த
பல்தர அந்த அப்து நிர்பந்தமாயிட்டான் இந்த உலகத்திலிருந்து தங்கரிய பொருளை எடுத்து செல்வது என்பார். அப்போ அது பல்பதனும் மறுக்கபு, இந்த உடல் அந்த அப்துடைய வாகனம். அல்லது எப்படிப்பட்ட வாகனம்? எசிலிபி, அந்த மறுக்கபின் பொருட்டால் தான் அவன் போய் சேருகிறான். இலாகாத நிலைமை இந்த உலகத்தின் பக்கம் வந்து சேருகிறான். தாயுடைய வகுத்திலிருந்து ஒரு குழந்தையுடைய இதில் போய் இந்த கல்வி பூந்ததுனால தானே இந்த உலகத்துக்கு வர்றான். குவான்னு கட்டிக்கிட்டு அந்த அர்த்தம். அந்த மறுக்கபின் மூலமாக தான் இந்த உலகத்துக்கு வர்றான். எங்கள் கர்ப்ப உலகத்திலிருந்து இந்த உலகத்துக்கு வர்றான். அப்போ இந்த உலகத்துக்கு வந்த உடனேயே இந்த உலகம் திங்கிற உலகம், செரிமானம் ஆகிற உலகம். இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி இவன் சுதேசி ஆகிட்டான். இங்கே வந்து சுதேசி விதேசி அப்படின்னு ரெண்டு இருக்குது. சுதேசின்னா சுயதேசம், விதேசின்னா அந்நிய ஊர்லேருந்து இந்த ஊருக்கு வர்றவன் சாமானத்தை வாங்கிட்டு ட்ரெயினில் பஸ்ஸில் போயிடுவான் அவன் ஊருக்கு. அப்போ அந்நிய ஊர்லேருந்து மதராஸுக்கு வந்து சரக்கு வாங்கிட்டு போனான்டா அவன் விதேசி. இந்த உள்ளூர்லேயே தங்கரிக்கிற பேர் சுதேசி. எப்போ இந்த கல்வியின் மூலமாக இங்கே வந்துட்டானோ இவன் இந்த இடத்த விட்டு அங்கே போகிற சுதேசி அதுதான் ஆகிறது தான். அவன் எங்கேருந்து வந்தானோ அதுதான் நமக்கு அதுதான் நமக்கு சொந்த ஊர். இது இப்போ பயணம் செய்ய வந்த ஊர், இன்சானுடைய சிந்தையை உங்களுக்கு சொல்லியிருக்குன்னு நினைக்கிறேன். மனித வாழ்வு என்பது தாயுடைய வயிற்றிலிருந்து ஆரம்பமல்ல, சொல்லியிருக்கிறேன். அங்கே ஆலமுள்ள அருவாவிலிருந்து இங்கே வர்றான், இங்கேருந்து இங்கே வர்றான், இங்கேருந்து கபருக்கு போகிறான், கபூர்லேருந்து மகசூர் மைதானத்துக்கு வர்றான், மகசூர் மைதானத்துக்கு சுவார்த்தியாக முடிச்சுட்டு சுவர்க்கம் போகிறான். அப்போ மௌத்தே இல்லை. இன்சானுடைய வாழ்க்கைக்கு முடிவே இல்லை. இன்னக்கம் மையத்துன்னு அர்த்தம் இந்த உலக வாழ்வை பற்றி சொல்கிறான். இங்கே வந்தால் அவங்களுக்கு வயசு இவ்வளவுங்கிறான். அதான் மையத்தை தவிர நம்ம அன்றைக்கி ஒரு சொன்னால் சும்மா இல்லை. அதான் பாருங்க. பல் தர்ற இல்லாமல் பல் பதன மறுக்கபு உள்ளது எசிலிபி இலாகாதல் ஆலமி. இந்த உலகத்துக்கு வந்துட்டா திங்கணும் உங்கணும், குடிக்கணும், மனைவி கல்யாணம் செய்யணும், பிள்ளை ஊட்டியை பெறணும். அதுக்கு போப்தக்கற இந்த அப்து தேவையாகிட்டான். இலாத்தா கூதில் பதனி, இந்த உடலை பேணி பாதுகாப்பதின் பக்கம். அதை காத்து வளர்ப்பது, பேணி பார்ப்பது. அதை பேணி காப்பது, எல்லாம் ரெண்டு வருத்தம் தான். உடலை பேணி நடப்பது, பேணி காப்பது. முந்தினது பேணி நடப்பது, ரெண்டாவது பேணி பாதுகாப்பது. உடலை பாதுகாத்தா தானே தொழுக முடியும், சோறு திண்டா தானே போய் தொழுக முடியும். சக்தினா போச்சுட்டா காசு இருந்தால் அது இதையும் சக்தியான வச்சுக்கிற சாப்பிட்டா தானே விடிய முடிக்க முடியும். அப்புறம் அடுத்த அப்படி எப்போ பதனை காக்கணும்னு ஏற்பட்டுச்சோ இன்னமா எப்படியோ அடுக்கடுக்கு அடிக்கிட்டு போகிறார். இன்னமா ஏவுபதுள் பதனை அவன் பாதுகாப்பதெல்லாம் எப்படி பாதுகாக்கணும்? இந்த பதனுக்கு முவாஃபிக்கானதை சாப்பிடணும், இந்த பதனுக்கு முகாலிஃபானதை விட்டுடணும். எதை திண்டா இந்த உடலுக்கு ஒத்துக்காதோ அதை விட்டுடணும், ஒத்துக்கிறத எஜிலிப இலையி அந்த பதனின் பக்கம் அவன் கொண்டு வருகிறதை கொண்டு மாய் வாஃபிக்கு பதனுக்கு ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆகாரத்தை மினல் கிதாயி உணவில் நின்றுந்தான் கைரின்னு சொன்னால் அங்கே எழுதிக்கிங்க. கல்சுருபி பல்லபிசி குடிப்பு, உடை, பசுக்கூனி, இதுகளெல்லாம் இதாகவும் வேணும், உறைவிடம் வேணும், அது உடை வேணும். எதுக்கு முவாஃபிக்கான உடை, முகாலிஃபான உடை இருக்குது. சாக்கை போட்டு ஒருத்தன் சாக்கு கொடுத்தா சாக்கு கையிலே கட்டிட்டு தொழில் வர முடியுமா? அல்லது எனக்கு லாரி பல லாரி இருக்குது, அது போத்துறதுனா வீணாக போச்சு,
அது ஏழைகளுக்கு கொடுத்துடலாம்னு இருக்கிறேன்னு சொன்னால் சாக்கு அது பேர் என்ன இருக்குது தார்பாய் எடுத்து அபூபக்கர் கட்டிட்டு வர முடியுமா? அப்போ அதுக்கும் முன்னாசிமான வகைரிகி. இன்னும் அடுத்த அப்படி வை எதுஃபா அன்ஹு மா யுனாஃபீஹி, அந்த பதனை விட்டு அவன் தடுக்கணும். மா யுனாஃபீஹி, அந்த பதனுக்கு முரண்பட்ட அனைத்தையும், அது கிதாவாக இருந்தாலும் சரி லிபாஸாக இருந்தாலும் சரி பதனுக்கு பிடிக்காததை தடுத்துடணும். அது என்ன மின் அசுபாபில் ஹலாக்கி, அதை திண்டம்னு சொன்னால் நாசத்தினுடைய காரணங்கள் என்ன? இந்த அதை திண்டனா சளி பிடிச்சிக்கிச்சுப்பா, அவர் தான் திங்க சொன்னார். அல்லாஹ் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னேன், திண்டுபாருன்னு சொல்லிட்டு இப்போ 10 நாளாக ஒரே சளி சொல்லனா இல்லையா? அசுபாபில் ஹலாக்கி தக்கற. அப்போ அந்த அப்து தேவையாக்கிட்டான். இல்லையா அஜலி ஜல்பில் கிதாயி, ஆகாரத்தை அவன் கொண்டு வருகிறது என்பால் இலா ஜுந்தைனி, 2 உதவியாளர்கள். ஜுந்துண்டா உதவியாளர், 2 ஜுண்டு வேண்டி இருக்குது. ஆகாரத்தை கொண்டு வந்து வாஃபிக்கான ஆகாரத்தை உட்கொள்றதால அதுக்கு 2 உதவியாளர் வேணும். என்ன 2 உதவியாளர்? ஷஹ்வத்து வேணும், ஆசை வேணும். ஆசை கண்ணால் பார்க்க முடியாது. ஆசை இருந்தால் தான். எனக்கு முறுக்க கண்ட ஆசை தான், பாதாம் ஹல்வா கண்ட ஆசை தான். எப்படியாவது காசு வச்சுக்கடா, எனக்கு காசு இல்லை. இந்த ஆசையான வச்சு கடன் வாங்கியாச்சு தீங்கிறானா இல்லையா? இது சொல்கிறார். 2 உதவியாளர்கள். ஒரு உதவியாளனை கண்ணால் பார்க்கலாம், ஒரு உதவியாளனை கண்ணால் பார்க்க முடியாது. 2 உதவியாளர் உள்ளே அடங்கியிருக்காங்க, ஒழிஞ்சிருக்காங்க. பாத்தினின் மறைமுகமாக கண்ணுக்கு தெரியாத ஒரு உதவியாளர். ஜுந்தைனிடா முஈனைனி, ஜுந்துக்கு முயின் காதிம் அர்த்தம் சொல்லியிருக்காரு. பட்டாளம்டா அந்த அர்த்தம் தான். 2 உதவி. ஒவ்வொரு ஷஹ்வத், அதான் ஆசை. பல்லாகிரி ஆசைங்கிறது மனுஷன் இருக்கணும். அந்த ஆசை பலவிதமாக இருக்குது. பெண் ஆசை, பொண்ணு ஆசை, பொருள் ஆசை. ஆசை இருக்கிறதுனால தான் வசூல் செய்ய முடியுது. டாக்டர் சோத்தை கண்டாலே வெறுப்பாக இருக்குது. டாக்டர் சோத்தை கண்டாலே வெறுப்பாக, ஒரு ஊசி வர்றாரு, இப்போ எப்படி இப்போ பரவாயில்ல சோத்தின் பக்கம் ஆசை வந்துட்டு சொல்கிறப்ப சோத்தை கண்டால் அது மாதிரி. அப்போ ஒன்று அது ஆசை இருக்குது. கை கால் முதுகெல்லாம் இல்லாமட்டா எப்படி உள்ள தேங்கிடுச்சு? கையும் இல்லை காலும் இல்லை, ஆசை இருக்குது. இல்லைங்க, கொஞ்சம் நினச்சி பாரு, கையும் இல்லை காலும் இல்லை, அல்வா இருக்குது. ஆசை இருந்தால் பார்த்தா இந்த இது கண்ணால் பார்க்கலாம்ல. வல்ல ஆகிரின் ஒவ்வொரு எது கை வல்ல அதாவும் சில உறுப்புகள் அல் ஜாலிபத்தில் இருக்கிறதாய், ஆகாரத்தை வாயின் பக்கம் இழுத்து கொண்டு வரக்கூடியது. அது ஜாலிபத்தான் இழுத்துக்கொண்டு வராத. அப்போ குளிக்கபில் கல்வி, கல்விலே படைக்கப்பட்டிருக்கிறது. மின ஷஹவாத்தி, ஆசைகள் நின்றும் ஒரு சில ஆசைகளை எகுத்தாச்சு. அந்த கல்வி இலைகி எதன் பக்கம் தேவையாகிட்டதோ அந்த 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 சில ஆசைகள் ஷஹவாத்தில் நின்றும் ஒரு அளவு எகுத்தாத இந்த கல்பு இலைகி எந்த அளவின் பக்கம் தேவையாகிட்டு அந்த அளவு ஆசையை வச்சிருக்கிறான். எந்த அளவு தேவையோ அந்த அளவு ஆசை தான். அதுக்கு மேல் போட்டு ஆசைன்னா நல்ல பிரியாணி தான் வேண்டாமியான்னு சொல்கிறோம்ல, இதுக்கு சோறு வச்ச இதை வச்சுக்க அதிக முடியாது. அந்த கதை அதுக்கு கந்து வந்து பொறுத்து இதுக்கு மேலே சாப்பிட்டீங்கன்னா மாய் முனாஃபி ஆகிடும். மாய் வாஃபிக்கல்ல, மாய் வாஃபிக்கெல்லாம் மாய் முனாஃபி ஆகிடும், முனாஃபி ஆகிடும். முவாஃபிக்கானவங்களும் முனாஃபி ஆகிடும். இந்த அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு. அதான் அமிர்தமும் நஞ்சுன்னு தான் சொல்லலாம், சோறு நஞ்சுன்னு சொல்லலை. அமிர்தம்ங்கிறது உயர்ந்த ஒரு பொருள், அது கூட நஞ்சாக போயிடுங்கிற அர்த்தம். அடுத்த போது இந்த கை காலுங்கிறது அடிக்கடி வரும். இந்த கை கால் பலதுக்கு உதவியாகாது, ஒன்றுக்கு மாத்திரமல்ல, திரும்பியே வரும். இங்கே வந்தது இன்னொருலே வரும், இன்னொரு வரும். இந்த கை கால் பாவா இருக்காங்களே, இவங்க பலருக்கு உதவியாக இருக்கிறாங்க. கோபத்துக்கும் உதவி, அகவத்துக்கும் உதவி. முட்டா போயிடும், என்னட்டா முட்டா போயில அடையலாம். அப்போ அங்கே கதப்புக்கும் உதவியாக வருது, சகவத்துக்கும் உதவியாக வருது. சொல்லணும் போட்டு
குலிக்கத்தில் அவா உள்ளத்தி ஆலாத்து சகுவத்தி. சில உறுப்புகளை படைக்கப்பட்டிருக்குது, அது சகுவத்தினுடைய கருவிகள், சகுவத்துக்கு உதவியாக இருக்கிற கருவிகள். அந்த கருவி என்ன, எதற்காக வேண்டி? அஜலி தஃபைல் மூலிகாத்தி. ஆகவே பஃப்தக்கரை சகுவாத்தினுடைய ஆலாத்துகள் என்று ஆகாக்களை படைக்கப்பட்டிருக்கிறது. பஃப்தக்கரை அந்த அப்து தேவையாகிறான்டா கல்பு அஜலி தஃபைல் மூலிகாத்தி. தன்னை நாசப்படுத்தக்கூடிய தஃபகண்டா தட்டி கொள்வதின் பக்கம் இராஜுண்டைன். தனக்கு ஏதாவது ஆபத்துகள் வந்து அதை தட்டிக்கிறதுக்கு அதுக்கு 2 உதவியாளர்கள் தேவை. அதுவும் பாத்தினின். பாத்தின் தான் கண்ணுக்கு தெரியாது. பகுவல் கதவு, அங்கே சகுவத்து, இங்கே கதவு. இந்த கதவுங்கிறது எவ்வளோ பெரிய நியமத்து தெரியுமா? இந்த கதவே இல்லாவிட்டா முடியாது, ஒன்றும் செய்யவே முடியாது. பிள்ளைங்க பாருங்க, நேற்று மாத்திரம் நான் கொடுத்தது நாளைக்கு தரேன்னு சொன்னேன், இன்றைக்கி தர மாட்டேங்கிறேன். பிய்யா திண்டேன் திங்கிற மாதிரி திண்ட நீ பிள்ளைய வள. அவனுக்கு யார் சொல்லிக் கொடுக்குறா? நேற்று சாக்லேட் கொடுத்தானா, நீங்கள் சாக்லேட் கொடுக்கலையா? அவனை கோவிக்கிறான். இந்துடா சொல்லி காட்டுறியா? வந்துடா. சின்ன வயசுலேயே கோபத்தை உண்டாக்குறான். ஒரு பிள்ளை அடிக்கிறான். அடின்னு சொன்னான், அப்போ உள்ளே இருக்குதா இல்லையா? கதவு அல்லது பிஹி எதுபாவல் மூலிக்காது. தன்னை நாசப்படுத்தக்கூடிய விஷயங்களை தடுத்து கொள்கிறான். இப்போ என் தக்குமே இல்லை ஆதாயி விரோதிகள் நின்று பழிக்கு பழி வாங்குகிறான். நீ ஒரு அடி கொடுத்தா நான் 2 அடி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டும். லாகிரின் ஒன்று பார்க்க ஒன்று லாகிராக இருக்குது. அது எது பார்த்தீங்களா? அதுக்கு எது வருது, இதுக்கு எது ருஜுலு அல்லத்தைனி பிஹிமா. அதை கொண்டு தான் யாமலு அவன் வேலை செய்கிறான். இவங்க புத்தல் கலபி கலப்புடைய தேட்டத்தை கொண்டு. கலப்பு எதை தேடுதோ அதை நிறைவேற்றுறானா இல்லையா? ஆமாம். கூத்தாளர்களில் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார். இப்படியே கர்ப்பமாகவே பேசுவார். பள்ளிவாச பக்கத்தில் தான் குடியிருந்தார். ஹவுஸில் வந்துன்னு பேசிக்கிட்டே இருப்பார். அந்த ஆளுக்கு பேச்சை நிப்பாட்ட முடியாது. குளிக்கிறதுக்கு நம்ம போனோம்னு சொன்னால் 2 பேர் ஒருத்தருக்கு உள்ளூர்காரங்களே பேச்சில் தகராறா. என்ன நீ சொன்ன? 2 பேர்த்துக்கும் வாக்குவாதம். சும்மா ஏதோ ஒரு விஷயத்தில் இவர் என்ன செய்வார்? ஏன் தம்பிகளா? அது அப்போ பெரிய மனுஷர் இவர். ஏன் தம்பிகளா? நானும் பார்க்குறேன், இங்கே வந்து உட்காந்து 20 நிமிஷம் ஆச்சு. 20 நிமிஷமாக நீங்கள் ஒருத்தருக்கு வாயிலேயே ஒருத்தருக்கு பேசிக்கிட்டே இருக்கிறீங்க. எனக்கு வருத்தமாக இருக்குது. அல்லாஹ் தஆலா வாயை மாத்திரமா படைச்சான்? சிரிக்காம சொல்லுவார், என்ன இது? அல்லாஹ் படைச்ச நியமத்துகள், கை இருக்குது, கால் இருக்குது, இதுக்கெல்லாம் உங்களுக்கு தயாராக இல்லையா உதவி செய்ய? எப்படி பேச பார்த்தீங்களா? வாயிலேயே பேசுகிறீங்களே, வாயிதான் பெரிய நியமத்தா? அல்லாஹ் எப்போ இதுக்கு கை படைச்சான்? செத்து போகிறாங்கிறாரு ஒத்துக்கு அடிச்சுக்கிட்டு. அதை அப்படி நயமாக சொல்லுவார். போங்க தாத்தா, நான் உள்ளதை சொல்கிறேன், கையை கொண்டு வேலை வாங்கிக்கிங்க அப்படின்னு சொல்லுவார். அது ஒவ்வொரு எது வருது அல்ல தேடி பீமா கமுலதாளிக்க அப்படித்தானே இருக்குது. அந்த குல்லுதாளிக்க கலத்தாயிடுச்சு. கமுலதாளிக்கன்னு போகணும். குல்லுக்கு பக்கத்தில் அங்கே கமுல நிறைவு வருது. கமுலதாளிக்க மேற்கூறப்பட்ட பணிகள் அந்த கோபமாக இருக்கிற அந்த பணி இருக்குல்ல, கோபமாக இருக்கிறப்ப கை கால் மாத்திரம் அல்ல, அந்த மேற்கூறப்பட்ட அந்த கலப்புடைய பணி இருக்குது. முக்குத்தலல் கலப்பு, அந்த முக்குத்தலல் கலப்பு இருக்குது, அது சம்பூர்ணமாயிடும். அது என்ன பின்னால் என்ன போட்டுருக்குது? உமூரின் காரிஜத்தினா காரிஜத்தான சில விஷயங்களை கொண்டு பாருங்க. கை இருக்குது, கையை கொண்டு தடுக்கிறது தான் தடுப்பான். கையை கொண்டு எதை செய்ய முடியும்? கையில் ஒரு கத்தி இருந்தால் குத்துவான். அப்போ கை இருந்தால் பத்தாது, கையை போலங்கிற ஆயுதங்களும் வேணுங்கிறாரு. அந்த முக்குத்தலல் கலப்பு காமில் ஆகிறதுக்கு கை மாத்திரம் பத்தாது, அது சம்பூர்ணமாகிட்டது. ஒரு நுசுவாவில் கமலம் இருக்குது, திருத்தி வச்சிருக்கிறேன்.
கமலதாளிக்க இந்த முகுத்தலல் கலப்பு இருக்குது சம்பூர்ணமாகும் பரிபூர்ணமாகும் இவ்வுமூரின் காலிஜத்தின் காலிஜத்தான உமூரை கொண்டு அடுத்து அப்படி ஃபல் ஜவாரிஹு ஜவாரிகள்லாம் இருக்குது அது காலிஜத்தல்ல மினல் பதனி அது பதிலில் சேர்ந்ததுப்பா அது பதிலை விட்டு காரிஜல்ல காரிஜத்தான விஷயம் என்ன அர்த்தம் கல் அஸ்லிஹத்தி ஆயுதங்களை போல வைரிகா அதல்லாத தடி குச்சி அது இதுகளை கொண்டு தான் முகத்தில் கலப்போ பரிபூர்ணமாகும் சும்மா கையை வச்சுக்கிட்டு இருந்தாண்டா யுத்தம் பண்ணுறது அப்படி சும்மல் முகுத்தாஜியில் இருக்குது ஆகி நாளைக்கு இன்றைக்கி ஆரம்பமாகுது அதோடு இருக்கட்டுமே வராத பார்த்துங்க ஒரு 4 வரி தான் வந்துச்சு